உடனே ஆபீஸ்க்கு போ. நீ செத்தாலும் பரவாயில்ல, எங்க அப்பா கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நீ எப்படி எனக்கு பொண்டாட்டி ஆக முடியும்? அந்த டைரக்டர் அப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அவர் பேசினப்ப நீ பேசிருக்கலாம்ல. சார் அப்படி பேசாதீங்க, அவர் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி தடுத்திருக்கலாம்ல. என் மானத்தை காப்பாத்திருக்கலாம்ல. டேய் சாப்பிடாதடா, சமைக்கணும். சரிம்மா சரிம்மா. அத்தை இதோ வர பாருங்க. எங்கடி போய் தொலைஞ்சா? இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஏமா காய்கறி வாங்கிட்டு வர இவ்வளவு நேரமா? உன்னை எங்க எல்லாம் தேடணும் தெரியுமா? காத்திருந்து லட்சுமியே எல்லா காய்கறியும் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா. சொல்றேன் அத்தை, வெற்றிங்க மேல இருக்கான் போல இருக்கு. நீயே லேட்டா வந்திருக்க, அத சொல்லு. அத்தை, நான் காய்கறி வாங்க போன இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்டா? ஆமா மாமா. உனக்கு ஒண்ணும் இல்லையாமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, இருங்க சொல்றேன். இவ எதுக்குமா வெற்றியை தேடுறா? வெற்றி தெரியலையே. வெற்றி என்ன நீ கொஞ்சம் கீழே வர முடியுமாப்பா? இதோ வேலை கிளம்பிட்டு இருக்கேன், வரேன் நீ. சரி சரி. ஏமா ஆக்சிடென்ட் சொன்னிய, யாருக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்ல மாமா, ஒரு சின்ன பையனை பைக்கார இடிச்சிட்டு போயிட்டான். குழந்தை ரத்த வெள்ளத்துல கடந்தான். அவங்க அம்மா கதறிட்டு இருந்தாங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களா அந்த குழந்தைய காப்பாத்தாம போன்ல போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நீ காப்பாத்தினியா? ஆக்சிடென்ட் கேஸ்ங்கறதால யாரா இருந்தாலும் பயப்படதான் செய்வாங்க. இதுல பயப்பட என்ன மாமா இருக்கு? ஒரு உயிரை காப்பாத்துறது தானே முக்கியம். ஏய், நமக்கு எதுக்குடி வீண் வேலை? நீ பேசாம வந்திருக்க வேண்டியதானே. என்னங்க பேசுறீங்க? ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்துறது எவ்வளவு பெரிய விஷயம். பேசாம வந்திருக்க வேண்டியதானே சொல்றீங்க? இல்லடி, நான் அதுக்கு சொல்லல. நாமளே ஏற்கனவே பிரச்சனையில இருக்கோம். இதுல புது பிரச்சனை வந்தா நம்மளால சமாளிக்க முடியுமா? அவங்க உயிரை காப்பாத்திட்டேன்னு உனக்கு பாராட்டு பத்திரம் ஏதாவது கொடுக்க போறாங்களா என்ன? இல்ல எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லி வேலை போட்டு கொடுக்க போறாங்களா? வேலை தான் கொடுத்திருக்காங்க. அடி போடி, இவ ஒருத்தி எந்த நேரத்துல காமெடி பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பா. ஹலோ, உண்மையை தான் சொல்றேன். நான் அந்த பையனை காப்பாத்தின முயற்சியை பார்த்து அந்த டாக்டர் எனக்கு வேலை போட்டு கொடுத்திருக்காங்க. மாசம் 10,000 ரூபாய் சம்பளம். 10,000? இத பாருங்க, 1000 ரூபாய் அட்வான்ஸா கொடுத்திருக்காங்க. புடிங்க. என்னன்னு சொல்ற? நிஜமாவே வேலையும் போட்டு கொடுத்து அட்வான்ஸும் கொடுத்திருக்காங்களா? ஆமாங்க, நான் என்ன பொய்யா சொல்றேன்? பரவாயில்லம்மா, இந்த பட்டணத்துல கூட நல்லவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா மாமா. ஆமா, என்ன வேலைமா? சமையல் வேலை மாமா. சமையல் வேலையா? இங்க வா. ஐயோ, நீ ரொம்ப நல்லா சமைப்ப. உனக்கு நல்ல கைப்பக்குவம் இருக்கு. அந்த வேலை உனக்கு நிரந்தரமாயிடும். சரிங்க. அப்படியே எனக்கு சொல்லி இந்த வெட்டுறது, துவைக்கிறது, பெருக்கிறது ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கல. சம்பளம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்லம்மா. நீங்க சும்மா இருக்குமா? ஏன் தென்னு அவங்க கிட்ட சொல்லி எனக்கும் ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடு. இல்லனா வெற்றி மாதிரி டிரைவர் வேலையாவது வாங்கி கொடு. அண்ணி, என்ன விஷயம்? இந்த விஷயத்த உன்கிட்ட தான் சொல்லணும் வெற்றி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படியா? ஆமா. நல்ல விஷயம் அண்ணி. எப்ப ஜாயின் பண்ண போறீங்க? என்ன நாளைக்கே ஜாயின் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஓ சரி. அண்ணி, டைம் ஆகுது, நான் வேலை கிளம்புறேன். ஒரு நிமிஷம்ப்பா. அது என்னமோ தெரியல, எல்லாரையும் விட இந்த விஷயத்த உன்கிட்ட தான் முதல்ல சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன விஷயம்? என்கிட்டயா? அது ஏன்னு உனக்கும் தெரியணும்ல. எனக்காக ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியுமா ப்ளீஸ்? வா வா வெற்றி, உட்காரு. ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். என்னங்க, அந்த 1000 ரூபாய் கொடுங்களேன். கொடுங்கன்னு சொல்றேன்ல. இந்தா. என்ன இது? ஓ, மறந்துட்டியா? நீ மறந்திருப்ப. ஏன்னா உங்ககிட்ட தான் இப்ப நிறைய பணம் வர ஆரம்பிச்சிருச்சுல, அதனால நீ மறந்திருப்ப. பரவாயில்லப்பா. ஆனா நான் இதை உனக்கு ஞாபகப்படுத்தி தான் ஆகணும். இந்த பணம் நீ என் புருஷனுக்கு கடனா கொடுத்ததுப்பா. அவரு எதுக்காக கேட்டாரு? இதோ இதோ இந்த குழந்தைக்கு
பால் பவுடர் வாங்குறதுக்கு. அதையும் யாருப்பா கேட்டா? நான் கேக்கல. ஒரு நிமிஷம் இரு. வாங்க வாங்க. இந்த மனுஷன் கேட்டாரு. இவர் யாருப்பா? உன் அண்ணன், கூட பிறந்த அண்ணன் வெற்றி. இவர் கள்ளம் கபடம் தெரியாத மனுஷன். தம்பி தம்பின்னு உங்க எல்லாரையும் நெஞ்சுக்குள்ள சுமந்தாருப்பா. இத பாரு, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு விரதம் இருந்து அங்க பிரதட்சணம் பண்ணாரு. அந்த பாசத்தை இப்போ சீ, இந்த பணம் உன் கண்ணை மறைச்சிருச்சுல வெற்றி. நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த மனுஷன் குடிச்ச தாய்ப்பாலை குடிச்சுதானே நீயும் வளர்ந்த. உனக்கு மட்டும் புத்தி ஏன் இப்படி கேவலமா போயிருக்கு? உனக்காக, இந்த குடும்பத்துக்காக இவர் எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாரு, எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அவருக்கு நீ கடன் கொடுக்கறியா? ஏய் ஏய், அவருக்கு தான் நீ கடன் கொடுக்கணும். ஆனா உன்னால அது முடியாது. ஏன்னா நீ அவருக்கு கடன் பட்டிருக்க. நீ வாழ்நாள் முழுக்க உழைச்சாலும் அவருக்கு நீ பட்ட கடனை அடைக்கவே முடியாது. 500 ரூபாய், இந்த 500 ரூபாய் உனக்கு பெருசா போயிடுச்சுல. கேவலம் இந்த பணத்துக்காக பாசத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியே. வெற்றி, உனக்கு பாசம்னா என்னன்னு தெரியுமா? அன்புனா என்னன்னு தெரியுமா? அண்ணன் தம்பி உறவுனா என்னன்னு தெரியுமா? தெரியாது தெரியாது. தெரிஞ்சிருந்தா கேவலம் இந்த பணத்துக்காக நீ மயங்கி இருக்க மாட்ட. உன் அண்ணன் உன் மேல வச்சிருந்த பாசத்தையே குழி தோண்டி புதைச்சிருக்க மாட்டேன். கேவலம் ஒரு 500 ரூபாய். இந்தா, உன் அண்ணன் உன்கிட்ட வாங்கின பணம். வட்டிய முதலமா சேர்த்து 1000 ரூபாய கொடுத்திருக்கேன், வச்சுக்கோ. அந்த கடவுள்கிட்ட நான் ஒண்ணு மட்டும்தான் வேண்டிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட நிலைமையிலையும் உன்கிட்ட மட்டும் நானும் என் புருஷனை கையெழுதிடக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். ஹலோ மேம். உங்க சிஸ்டர் வரலையா? இல்லைங்க. ஐயோ, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஓ, அவங்க வந்திருந்தா ஒரு செலிபிரிட்டியோட செலிப்ரேட் பண்ணியிருப்பேன். இட்ஸ் ஓகே, அவங்க வரல. நானு அவங்க சிஸ்டர் நீங்க தான் வந்திருக்கீங்களே. ஒரு நிமிஷம். டே குர்ரா, ஸ்வீட் எடுத்துக்குங்க. இல்ல இருக்கட்டும். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எடுத்துக்குங்க. என்ன மேடம் தேடிட்டு இருக்கீங்க? இல்ல பர்த்டேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு ஏதாவது gift கொடுக்கணும்ல, அதான் தேடிட்டு இருக்கேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. முதல்ல நீங்க ஸ்வீட் எடுத்துக்குங்க. இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நீங்க எனக்கு ஏதாவது தரணும் அதானே? அப்ப அந்த லிப்ஸ்டிக் கொடுங்க. லிப்ஸ்டிக்கா? இது வச்சு என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள் உங்களுக்கு தெரியுமா என்ன? கிஃப்ட் ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு. அதனால அந்த லிப்ஸ்டிக் கொடுங்க, அது போதும். இதை வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு இதை கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு வந்து நீங்க நினைக்கிற கிஃப்டை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோங்க.
நீங்க ஆசைப்படுறதுனால தான் சொல்றேன். கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. வெல்கம். இப்பயாவது இந்த ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்போ நாளைக்கு கிஃப்டோட மீட் பண்றோம். ம். ஓகே, நான் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. இல்ல சார், நான் இனிமே நடிக்க மாட்டேன். தேங்க்யூ. அமர், இன்னும் 2 கால் நான் பேசிட்டு உன் கூட விளையாடுறேன். சார், நான் லக்ஷ்மி பேசுறேன். இல்ல சார், சாரி. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணதே என்னால நடிக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு தான். இல்ல சார், ஷூட்டிங்க்கு வர்றதுனால என்னால குழந்தைங்கள சரியா பாத்துக்க முடியல. என்ன நீ இதுக்கு இப்ப நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? இல்ல வெற்றி, இனிமே எனக்கு நடிக்கிறதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ராத்திரி முழுக்க நடந்ததை யோசிச்சு பாருங்க. நடிக்கிறத நிறுத்துறது தான் எனக்கும் நல்லது, இந்த குடும்பத்துக்கும் நல்லது. அதான் இந்த முடிவுக்கு வந்தேன். இது பாருங்க, என்னால நீங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. நான் உங்களை இந்த டைரக்டர் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாலும் அவர் உங்களை இன்சல்ட் பண்ணியிருப்பாரு. அவரோட குணம் அப்படிங்க. எதுக்கு என்னால உங்களுக்கு அவமானம்? அதான் இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னு பாக்குறேன். சாரி லக்ஷ்மி, நானும் ராத்திரி முழுக்க யோசிச்சு பார்த்தேன். நீ பண்ணதான் சரின்னு பட்டுச்சு. நமக்குள்ள இருக்கிற அன்பும் மரியாதையும் நம்ம வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம். வெளியே நாம யாரு, நமக்குள்ள என்ன உறவுங்கிறது தெரியணுங்கிற அவசியமே இல்ல. அத நானும் எதிர்பார்க்கல, நீயும் எதிர்பார்க்காத. இல்லங்க, நாம எதுக்கு நம்மள மறைச்சுக்கிட்டு வாழணும்? நீங்க சம்பாதிக்கிறது 20,000மோ 30,000மோ அதை வச்சுக்கிட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். லக்ஷ்மி, நாம ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக வரல. நம்ம விட்டதை பிடிக்க வந்திருக்கோம். அதுக்கு ஏன் சம்பாத்தியம் மட்டும் பத்தாது. உன் சம்பளம், தேனி சம்பளம், அண்ணன் சம்பாதிச்சா அந்த சம்பளம், இப்படி எல்லார் சம்பளமும் வேணும். இதுல உன்னால மட்டும்தான் பெருசா சம்பாதிக்க முடியும். உன்னால மட்டும்தான் இந்த வீட்டை காப்பாத்த முடியும். லக்ஷ்மி, அதனால நீ நடிக்க மாட்டேன்னு சொன்ன முடிவை மாத்திக்க. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நான் கூட சொல்ல முடியாது, இந்த குடும்பமே இருக்கு. தயவு செஞ்சு நடிக்கிறத மட்டும் நிறுத்திடாத. நடந்த சம்பவத்துக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தயாரா இருக்கேன். என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்ல, நான் அவசரப்பட்டு பேசி உன் மனசை புண்படுத்திட்டேன். அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறதுல தப்பே இல்ல. நீங்க மன்னிப்பு எல்லாம் கேட்க வேண்டாம். சரி, நான் நடிக்கிறேன். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சாரி எல்லாம் சொல்ல வேண்டாம். சரி, வரேன். ம். என்னம்மா, எல்லாத்தையும் சொல்லிட்டியா? சொல்லிட்டேங்க. சரி. போலாம். அத்தை, லட்சுமி, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். எங்க அத்தை? நான் மாமாவை கட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரேன். ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு மாமா? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, ஒரே தலை வலிக்குது, கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குது, படிக்க முடியல, டிவி பார்க்க முடியல. அதனாலதான் டாக்டர்கிட்ட போய் கண்ணை செக்அப் பண்ணலான்னு. சரிங்க மாமா, பணம் இருக்கா? இருக்கு இருக்கு. சரி, பார்த்து போயிட்டு வாங்க. போலாமா? சரிம்மா. வரேம்மா, ம். வாங்க. நீ பண்ற கலாட்டா தாங்க முடியல. தலை சீவ விடுறியா பாத்தியா? ஹாய். ஹாய் அக்கா, நீங்க கொஞ்சம் இங்க உட்காந்துக்கிறீங்களா? ஏன் பக்கத்துல இடம் காலியா தானே இருக்கு, இங்கே உட்காருங்க. இல்லக்கா, நான் எப்பயும் அங்க உட்காரதான் பழக்கம். எனக்கு ஜன்னல் ஓரனா ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ்க்கா. ஓ, அப்ப உங்க அப்பா கிட்ட சொல்லி சொந்தமா ஒரு பஸ்ஸ வாங்கி விட சொல்லு. அதுல எங்க உட்காரணுமோ அங்க நீ உட்காந்துக்கலாம். ஹலோ, அவங்க எப்பவுமே அங்கதாங்க உட்காருவாங்க. இது என்ன அவங்க சீட்டா? எழுதியா ஒட்டி இருக்கு? நீங்க அப்படி கேட்டா நான் ஆமான்னு தான் சொல்லுவேன். எங்க காட்டுங்க பாப்போம். நீங்க கொஞ்சம் எந்திரிங்க, நான் காட்டுறேன். ஐயோ வேண்டாமே, ப்ளீஸ் விட்டுருங்க. இருங்க நீங்க.
அங்க பாருங்க, லிப்ஸ்டிக்ல எழுதி இருக்கு. இதுல எழுதி இருக்க கூட அவங்க லிப்ஸ்டிக் வாங்கி எழுதுனதுதான். லிப்ஸ்டிக்ல வரைஞ்சதுன்னா அது உங்க இடமாயிடுமா? நீங்க ஏறப்ப நீங்க கூட தான் உங்க பேக்கை போட்டு இடத்த பிடிச்சிங்க. பேக்கை போட்டு இடத்த பிடிக்கிறப்ப பேர் எழுதி இடத்த பிடிக்க கூடாதா? அவங்க ரெகுலரா வர்றவங்க தான். அவங்களுக்காக நான் தான் அந்த இடத்த பிடிச்சி வச்சேன். வேணும்னா நானே அங்கே உட்காந்து அவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்த கொடுத்துருக்கலாம். ஏன் செய்யல? அவங்க வர்ற வரைக்கும் யாராவது பாவம் உட்காந்துட்டு போகட்டுமேனு விட்டுட்டேன். ஏங்க நீங்க போய் உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க உட்காருங்க. பக்கத்துல போய் உட்காருமா. சும்மா வந்துட்டாங்க. பாத்தீங்களா உங்களோட லிப்ஸ்டிக் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு? 1 செகண்ட். இந்தாங்க ஆட்டோகிராஃப் புக்கு. ஆட்டோகிராஃப் புக்கா? கிஃப்ட். இந்த லிப்ஸ்டிக் இது கிஃப்டா? பின்ன அன்னைக்கு எங்க அக்கா வரும்போது ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைச்சீங்க. பேப்பர்ல வாங்கினீங்க. இனிமே அந்த மாதிரி யாரையா பார்க்கும்போது ஆட்டோகிராஃப் புக் தேடக்கூடாதுல்ல, அதான். நம்ம என்ன டெய்லியுமா செலிபிரிட்டி மீட் பண்ண போறோம்? அன்னைக்கு வந்தாங்களேன்னு ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு தோணுச்சு. ஏன் செலிபிரிட்டிஸ் கிட்ட மட்டும் தான் ஆட்டோகிராஃப் வாங்கணுமா? தெரிஞ்சவங்க, பிடிச்சவங்க, ஞாபகத்துல இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லார்கிட்டயும் ஆட்டோகிராஃப் வாங்கலாம்ல. அப்போ முதல்ல நீங்க ஆட்டோகிராஃப் போட்டு கொடுங்க. சொன்னவங்க கிட்டேவா? எல்லாம் ஒரு ஞாபகத்துக்கு தான். Thank you. லிப்ஸ்டிக். ஓ சாரி. நல்லா இருக்கு. உங்களுக்கு தேங்க்ஸ். எதுக்கு? இதுக்கு. அதெல்லாம் கரும பரவாயில்லைங்க. கருமோ, இவங்க காதலுக்கு நான் தான் கிடைச்சும் போல. அத்தை வந்துட்டீங்களா? டாக்டர் என்ன சொன்னாரு? கண்ணாடி போட சொல்லி எழுதி கொடுத்துருக்காருமா. அந்த ஸ்லிப்பை கொடுங்க. கொடுங்க. அத்தை வேற ஏதாவது சொன்னாரா? ஆஹா. சரி நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அத்தை. நீங்க உள்ள போங்க. வாங்க. சரி. பாத்து ரெஸ்ட் எடுங்க போங்க. வரேன் அத்தை. கடைக்கு போயிட்டு போகணும்னா லேட் ஆயிடும். சரி ஓகே, வெற்றி கிட்ட கொடுத்துருவோம். வெற்றி மாமாவோட கண்ணாடி ஸ்லிப்பு மாமாக்கு மறக்காம கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க. என்னது? என்ன கண்ணாடி? ஐயோ மாமாக்கு கண்ணு சரியா தெரியலையா. அத்தை இப்பதான் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு வந்தாங்க. அவங்க கண்ணாடி போட சொல்லி சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சீக்கிரமா போகணும். மறக்காம வாங்கிட்டு வந்துருங்க. ஏய் லட்சுமி. அத்தை அத்தை. என்னம்மா? அத்தை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அவசரமா போகணும். வெற்றி கிட்ட சொல்லிருக்கேன், கண்ணாடி அவர் வாங்கி கொடுத்துருவாரு. என்ன? சரிங்க அத்தை, வரேன். நான் என்ன போற வழியிலேயே திரும்பி வர போறேன்? பேசஞ்சர் எந்த பக்கம் கூப்பிடுறேனோ அந்த பக்கம் போவேன். இதை நான் எப்படி வாங்கிட்டு வர முடியும்? ஐயோ. டேடி சக்தி 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 இங்க வாடா. சொல்லுங்கண்ணே. இது அப்பாவோட கண்ணாடி சீட்ரா. அவருக்கு செக் பண்ணதுல கண்ணு சரியா தெரியலையாண்டா. டாக்டர் கண்ணாடி போட சொல்லிருக்காங்க. அண்ணா வயசாயிடுச்சுல்ல, அதான் கண்ணாடி போட சொல்லிருக்காங்க. ஆமாண்டா. சரி நீ வாங்கி கொடுத்துரு, நான் அர்ஜென்ட்டா வேலை கிளம்பணும். ஓகேவா? அண்ணா ஒரு நிமிஷம். நம்மளே தலைவலியில இருக்கோம், இதுல இது வேறயா? ஏண்டா சக்தி, நைட் ஷிஃப்ட் முடிச்சிட்டு தூங்காம இங்க நின்னு என்னடா பண்ணிட்டு இருக்க? தூங்கணும்ண்ணா, தலை வேலை வலிக்குது. சரி ஒரு மாத்திரை போட்டு படு. இல்ல அண்ணன் கடைக்கு போயிட்டு வர சொன்னாரு. கடைக்கு தானே, நான் சும்மா தான் இருக்கேன். என்ன வாங்கணும்னு சொல்லு. இந்தாங்கண்ணே. என்னடா இது? அப்பாவோட கண்ணாடி சீட்டு. இதை கடையில கொடுத்து கண்ணாடி வாங்கி கொடுத்துருங்க, நான் தூங்க போறேன். டேய் டேய். ஐயோ, நாம கண்ணாடி வாங்கும்போது 1500 2000 சொன்னானுங்க. இப்போ இவன் வேற காசு கொடுக்காம போயிட்டான். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க. வாடா. என்னங்க
இவனை கிச்சன்ல வச்சுக்கிட்டு சமைக்க முடியலங்க. இவனை தூக்கிட்டு போய் மேல தூங்க வைங்க. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்ன காடை பார்த்துட்டு இருக்கீங்க? இவனை பிடிங்க, தூங்க வைங்க. எல்லா வேலையும் நானே பார்த்துட்டு இருக்கேன், இவர் காடை பேன்னு பார்த்துட்டு இருக்காரு.